இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா. போதைப் பொருளை கேட்கும் அளவுக்கு நானே அடிமையாகினேன் என நடிகர் ஸ்ரீகாந்த் காவல்துறையினரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். நடிகர் ஸ்ரீகாந்தை 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். போதைப் பொருள் வழக்கில் நடிகர் கிருஷ்ணாவுக்கும் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. கொக்கைன் போதைப்பொருள் வழக்கில் கைதான நடிகர் ஸ்ரீகாந்த் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே குண்டர் சட்டத்தில் வேறொரு வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் அதிமுக பிரமுகர் பிரசாத் மூலம்தான் ஸ்ரீகாந்திற்கு கொக்கைன் போதைப்பொருள் கிடைத்துள்ளதை காவல்துறையினர் விசாரணையில் கண்டுபிடித்துள்ளனர். கடந்த சனிக்கிழமை அதிகாலையில் தான் துபாயிலிருந்து நடிகர் ஸ்ரீகாந்த் விமானம் மூலம் சென்னை வந்துள்ளார். அன்று இரவு நுங்கம்பாக்கம் வீட்டில் கொக்கைன் பார்ட்டியை நடத்தியதாக ஸ்ரீகாந்த் வாக்குமூலம் அளித்துள்ளதாக காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது. அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத் கைது செய்யப்படுவதற்கு முன்பே அவரிடமிருந்து கொக்கைன் வாங்கியதாகவும் அதனை சனிக்கிழமை நடந்த பார்ட்டியில் ஸ்ரீகாந்த் பயன்படுத்தி உள்ளதாகவும் வாக்குமூலம் அளித்துள்ளதாக தெரிகிறது. பிரசாத் மூலமாக 8 முறை ஸ்ரீகாந்திற்கு கொக்கைன் சப்ளையாகி உள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. இருவருக்கும் இடையில் பண பரிவர்த்தனைகளும் நடைபெற்றுள்ளன. பிரசாத் சிறைக்கு செல்வதற்கு முன்னதாக 250 கிராம் கொக்கைன் கொடுத்ததாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. தனக்கு பிரசாத் மட்டுமே தெரியும், அவரிடம்தான் கொக்கைன் போதைப் பொருளை வாங்கியதாகவும் நடிகர் ஸ்ரீகாந்த் வாக்குமூலம் அளித்துள்ளார். தன்னை வைத்து தீங்கிரை என்ற படம் தயாரித்த பிரசாத் தனக்கு தர வேண்டிய 10 லட்சம் ரூபாயை கேட்டபோது கொக்கைன் போதைப் பொருளை கொடுத்து போதைப் பழக்கத்தை ஏற்படுத்தியதாக ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். 3 முறை பயன்படுத்திய பின்பு நானே கேட்கும் அளவுக்கு அடிமையானேன் என்றும் ஸ்ரீகாந்த் வாக்குமூலம் தந்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. முதல் தகவல் அறிக்கையில் ஸ்ரீகாந்த் 3வது நபராக சேர்க்கப்பட்டுள்ளார். தடை செய்யப்பட்ட போதைப் பொருளை தொடர்ந்து பயன்படுத்தியதோடு போதைப் பொருளை வைத்திருந்தது, வணிக ரீதியான அளவுக்கு உட்பட்டு போதைப் பொருளை கையில் வைத்திருப்பது, குற்றச்செயலில் பங்கு என்ற 3 பிரிவுகளில் ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் கழுகுப்பட நடிகர் கிருஷ்ணாவுக்கு நுங்கம்பாக்கம் காவல்துறையினர் சம்மன் அனுப்பியுள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அன்பரசன். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா.